வணக்கம். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நீதிபதிகள் நியமன தேசிய ஆணையத்துக்கு சமூக அந்தஸ்து மிகுந்த இருவரை உறுப்பினர்களாக தேர்வு செய்கிற பிரதமர் தலைமையிலான 3 நபர் குழுவில் உச்சநீதிமன்றம் அதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை உறுதி செய்கிற வரைக்கும் நான் பங்கேற்பதில்லை அப்படின்னு நேற்று பிரதமருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை அவர் ஏற்படுத்தி இருக்கிறதாக அரசு தரப்புலேருந்து சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? இது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இல்லை, இது ஜுடிஷியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கலாம் என்ற முறை மாறி நீதிபதிகளோடு அரசும் தேர்ந்தெடுக்கலாம் என்ற முறையை அமல்படுத்துவதனுடைய முதல் கட்டம் இது. 20 ஆண்டுகளாக நீதிபதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது தவறுன்ட்டு அரசு நினைக்குது. இந்த அரசு இப்போ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்ற அமைப்பே சட்டப்படி சரியானதா, அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்ததா என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இப்போ இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தெரிகிற வரைக்கும் ஒரு தலைமை நீதிபதி இந்த அமைப்பில் எப்படி பங்கேற்க முடியும்? ஒருவேளை இந்த உச்சநீதிமன்றம் இந்த அமைப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு உகந்தது அல்ல, எங்களை மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த தேர்தல் வழக்கு முடிகிற நேரத்துக்குள்ள அவங்களுடைய 5 வருட காலமும் முடிஞ்சு போகுது. அந்த தீர்ப்பு வரும்போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு தீர்ப்பு வருதுன்னே வச்சுக்கோங்க. அந்த 5 வருடமும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறாரு. இப்போ உதாரணத்துக்கு பவானி சிங் மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவருடைய நியமனம் செல்லாதுன்னு சொல்லி இவ்வளவு காலம் விசாரணை முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு வருது. ஆனா விசாரணை அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸுக்குள்ளேயும் இவர் போய் கலந்துக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இப்படி இது செல்லாதுன்னு சொன்னா அது வரைக்கும் நடந்தது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு போறதுல என்ன தப்பு வந்துருமா? கண்டிப்பா. இதுல அதுதான் இப்ப நம்மளுடைய சிஸ்டம் இப்படி தப்பா இருக்கு. இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் ஆர்கியூ பண்ணுற சிஸ்டம் இமிடியேட்டாக ஒழிக்கப்படணும். இப்போ எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞருக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஃபாரின்ல இருக்குதெல்லாம் 5 மணி நேரத்துக்கு கொடுத்து இட் கேன் பி சப்ஸ்டியூட்டட் பை ரிட்டன் சப்மிஷன்ஸ். இப்போ ரிட்டன் சப்மிஷன்ஸ் பவானி சிங் வழக்கில் சொல்லலையா? ஸோ இந்த டிலேட் ஜஸ்டிஸ் அப்படின்றது நம்மளை எல்லாரையும் பாதிக்குது. அதை துரிதப்படுத்துவதற்காக கூட இப்போ தலைமை நீதிபதி எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறேன். ராமலிங்கம், திரு ராமலிங்கம், நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? நான் இது தலைமை நீதிபதி எடுத்த முடிவு ஒரு தவறான முன்னுதாரணமாயிடுமோன்னு நான் அச்சப்படுறேன். ஏன்னா பார்லிமெண்டால இயற்றப்படும் ஒரு சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் வேலிட் அப்படின்ற ஒரு ப்ரிசம்ப்ஷன் இருக்கு. இந்த சட்டம் செல்லுபடியாகும், சரியான சட்டம், இயற்றப்பட்டது சரின்னு ப்ரிசம்ப்ஷன் இருக்கு. அந்த ப்ரிசம்ப்ஷன் ரிபட்டபிள் ப்ரிசம்ப்ஷன், அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு கூடி முடிவு பண்ணணும். அதுவரையில் இப்போ ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டத்தினுடைய ரெக்குயர்மெண்ட், பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கு, பிரசிடென்ட்டினுடைய ஆக்சென்ட் கொடுத்துட்டு பிறகு தலைமை நீதிபதி அவருடைய கடமையை செய்யணும். அது என்னமோ அவர் பங்கேற்க மாட்டான்னு சொன்னது எனக்கு சரியா படல. அது தவறான முன்னுதாரணம் தான். எந்த கிரைசிஸ், அரசு கவர்மெண்ட் சொல்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் இல்லை, இது மாதிரி இதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும், அவர் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சட்டம் சொல்லுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சரி எமினன்ட் ஜூரிஸ்ட் 2 பேரை தேர்ந்தெடுக்க கூட இருக்கணும்னு இருக்க. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவர் கடமையை செய்யணும். அதுதான் நியாயம். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒருவேளை அது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் அது டெக்ளேர் பண்ண சுப்ரீம் கோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இப்போ அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்ற வரையிலும் இந்த சட்டம் செல்லும்னு அர்த்தம். இவருடைய கடமை அந்த குழுவில் சட்டம் பார்லிமெண்ட் சொல்லுது இப்படி இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி அதை அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் அதை பங்கேற்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு சரின்னு படல. அதுல தான் நீங்க சொல்றதுல தான் இப்போ ராதாகிருஷ்ணன் சொன்ன அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அனாமலி வருது. நீங்க அது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வேலிடிட்டியை உறுதி செய்யற வரைக்கும் அது வேலிட் தான் அப்படிங்கிற பிரிசம்ப்ஷனுக்குள்ள போகும்போது அதற்கு பிறகு ஒருவேளை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு அது வரைக்கும் நடந்த அவ்வளவு அப்பாயின்மெண்ட்டும் நீங்க ஏற்கக்கூடியதாக ஒன்று வந்துருது.
அது எந்த விதத்துல எந்த சட்டத்தின்படியும் அதை நியாயமாக ஏற்கொள்ள வரும்போது முடியாது. ஒரு அடிப்படையா சட்டமே அடிப்படையில நல்லன் வாய்டுன்னு சொல்லும் போது அதனுடைய செயல்பாடு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்தது பத்தின்னு வரும்போது அது வந்து நான் பார்த்தா ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் இல்லையும் கொடுப்பாங்க, அது செல்லாது. ஆனா முன்னாடி நடந்தது செல்லு, இதுக்கு பிறகு இப்படி பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லி இருக்கு. அதாவது நம்ம சட்டம் ஒரு லாஜிக்கல் கட்டுக்கோப்பால செய்யப்பட்டது. அது பார்லிமெண்ட் நமக்கு அது 400 வருஷம் ஆங்கிலோ சாக்சன் சிஸ்டத்தில் பாரம்பரியம் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கும் நீதித்துறைக்கும் இதுக்கும் என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுது. நம்ம கூடுமானவர்கள் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை மதித்து நடக்கிறது தான் முறை. அந்த இதில் பார்க்கும்போது இது செல்லாதுன்னு சொல்ற வரையிலும் அது செல்லும்ன்ற சட்டம் இருக்கிற வரையிலும் நான் அதை கலந்துக்க மாட்டேன், இன்னொரு ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகுதான் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சொல்றது சரின்னு எனக்கு தோணலை. அது ஒரு தவறான முன்னுதாரணம், அது சரியில்லை. உங்களுடைய கருத்துக்கு மாறான வாதத்தை வந்து ராமலிங்கம் முன்வைக்கிறாரு. ஆமா, இதுல என்ன இருக்குன்னா அவர் சொல்றது ரைட். அந்த ஒரு சட்டம் வந்து அது சரியில்லைன்னு சொல்ற வரைக்கும் அது சட்டம், அதுல வந்து மறுப்பே இல்லை. இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் முதல்ல பண்ணி தான் அந்த சட்டம் வருது. அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டே சரியா இல்லையான்றது தான் இப்போ வாதம். இப்போ இது சாதாரண சட்டம் அல்ல. ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி அந்த அமெண்ட் பண்ண பின்னால் அந்த பவர் அங்கே வாங்கி பார்லிமெண்ட் இது செய்கிறாங்க. அதனால் 2 சட்டங்கள் வந்து இப்போ வந்து தொக்கி நிற்குது உச்சநீதிமன்றத்தில். 20 ஆண்டுகள் முடிந்த பின்னால் ஒரு நியூ சிஸ்டத்தை கொண்டு வரும்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அது அவர் ஹியூமன் பீயிங் தான். அவரே அந்த சட்டத்தை வந்து ஆராய போகிறவர். ஒரு சமயத்தில் அதே சட்டத்தின்படி அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாகவும் போய் உட்கார்றாரு. இது ரெண்டும் இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும், ரொம்ப நியாயமாக எல்லாரும் இருக்க முடியாது. அதனால தான் ஒரு ஜட்ஜஸ் வந்து இது மாதிரி கமிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது வந்து எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு ஜட்ஜே வெளியே வந்துட்டார் இல்லையா, தவை வந்து வெளியே வந்துட்டார், இன்னும் இந்த ஜட்ஜும் வெளியே போகணுன்னு சொல்கிற நேரம் இல்லையா, அந்த சமயத்தில் 2 எமினன்ட் பர்சன்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 2 எமினன்ட் பர்சன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுறீங்க, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த சட்டமே செல்லாதுன்னா என்ன ஆகும் எல்லாம்? அப்போது ரீஅப்பாயின்மெண்ட் எல்லாமே எக்ஸாமின் பண்ணணும். அப்போ இந்த நீதிபதிகள்லாம் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா அந்த பிரச்சனை. அதைத்தான் நீங்கள் சொல்கிறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அது இன்வாலிட்னு சொல்கிற வரைக்கும் நடந்த விஷயங்கள் வந்து இருக்க வேண்டியது. அந்த சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிற வரையில செல்லும். அப்படி அந்த சட்டத்தால் செய்யப்பட்ட விளைவுகள் appointments made in pursuance of the thing will be valid. அதை செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த பிரசிடென்ட் கொடுக்கும்போது that will say prospective overruling. இதுவரையில நடந்தது சரி, ஓகே, இதுக்கு பிறகு இப்படி நடக்கணும்னு சொல்லுவாங்க. இதுவரையிலும் அது மாதிரி வேலிடா சட்டப்படி அந்த அதிகாரத்தில் இருந்தது செய்த செயல்கள் எதுவும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லப்பட்டது. நடைமுறையில நீங்க சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது, அப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதேதான். இப்ப நீங்க பவானி சிங் கேஸ்லயே அதான் சொல்லியிருக்கு. இது ஒரு லீகல் பிரின்சிபல்ஸ் சார். இது அவர் சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப மன வருத்தப்படுது. டு பி ஃபிராங்க் சொல்லலாம். பிகாஸ் அவர் அந்த சட்டத்தை மதிக்கணும். அதாவது சட்டம் மதிக்கப்படும் வரையில் தான் சட்டம். சட்டத்தை மதிக்க வேண்டியங்களே மிதிக்க கூடாது. அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு இந்த சட்டம் செல்லாது, நீதிபதிகள் நியமன அந்த ஆணைய சட்டம் செல்லாதுன்னு சொல்ற வரையில் அது செல்லும். இன்னைக்கு தெரியுது அது செல்லும் அந்த சட்டத்தின்படி. ஆனா அந்த சட்டத்தின்படி நான் அந்த குழுவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் தலைமை நீதிபதி சொல்றது சரியில்லை. ஒரு சட்டத்தை வந்து இன்வாலிட் அவரே மதிக்காத மாதிரி, ஒரு சட்டத்தை வந்து செல்லாதுன்னு ஒரு வேளை அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி நீதித்துறையில் உண்டான இந்த நைசிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாத வெளியில இருக்கிற ஆட்களுக்கு முதல்ல வர்ற உணர்வு என்ன வரும்னு நான் நினைக்கிறேன்னா, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இந்த மாதிரி ஒரு குழுவுக்குள்ள எப்படி போய் இடம் பெற்றாரு அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது. ஆர்டினரி லேமேன் நினைக்கலாம். சட்ட வல்லுநருக்குள்ள சட்ட உலகத்தில் அவர் ஒரு நீதிபதி, சட்டத்தை தெரிஞ்சவர், இது அது மாதிரி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஒப்பீனியன் டிஃபர். அவருடைய கருத்து வேற, என் கருத்து வேற. என் கருத்து தலைமை நீதிபதி இந்த பார்ட்டிசிபேட் பண்ண நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. இருக்கிற ஒரே சட்டத்தை தான் யார் யார் எப்படி எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கிறது தான் பார்க்க முடியும். இதுல வந்து யுனிவர்சல் ட்ரூத்னு எதுவும் இருக்க முடியாது. இது காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்றதுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இந்த காம்ப்ளிகேஷன் ஃபர்தர் பண்ண வேணாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமா முடிக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை முடிச்சிடலாம் நினைத்தார்கள். ஏன்னா அது வருஷக்கணக்கில் அதை ஆர்கியூ பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா வந்து துரிதப்படுத்துவதற்காக இவர் செய்தார் தான் நினைக்கிறேன்.
5 மணி நேரம் கூட ஆமா 5 மணி நேரம் போதும். இதுவே ரொம்ப அதிகம். அமெரிக்காவில் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி வரும்போது 1/2 மணி நேரம் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தாங்க டைம். நம்ம அவர் சொல்ற மாதிரி நாள் கணக்காக மாத கணக்காக எடுத்துக்கிட்டு போகிறோம். அது இந்தியாவில் இருக்கிற இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தினுடைய ஒரு குறைபாடு. அது நேரத்தை தவிர்க்கணும். ரெண்டாவது ராதாகிருஷ்ணன் சொன்ன 2 சட்டம் ஏற்கனவே இருக்கிற சட்டம் இப்போ புது சட்டம் தான். ஏற்கனவே ஒன்றும் சட்டம் இல்லை, நீதிபதிகளே சட்டம் ஏற்றிக்கிட்டாங்க. அவங்களே நாங்கள் நீதிபதிகளை நாங்களே தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை கையில் வச்சு யாரும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. பார்லிமெண்ட் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. இதுதான் முறையற்ற செயல், இது சரியில்லை, நீதிபதிகளை நாங்களே அப்பாயின்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்லது சரியில்லை அப்படின்றது தான் உலகத்தில் இருக்கிற ஜூரிஸ்டுங்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால வர்ற கேட களையணுன்றதுக்காக தான் இப்போ கொண்டுகிட்டு வரப்பட்ட சட்டம் நல்ல சட்டம். அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், வெளிப்படையா தெரியணுன்றதுல மக்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களுக்கும் இருக்கணும். மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பார்லிமெண்ட் தான் மக்களுடையது. எல்லாமே அதிகாரம் முழுக்க மக்கள்கிட்ட இருந்து தான் போகுது, உங்களுக்கு தனியாக யாருக்கிட்ட வந்துடல. ஸோ நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மக்கள்கிட்டையும் வேணும்னா மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக தான் அதை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற சட்டம் சரியான சட்டம். அது அவங்களுக்கு அவங்க இசும்பு பாத்தியத்தில் கையை வச்சுட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கலாம். நீதிமன்றங்களினுடைய கண்காணிப்பால அரசு கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு பெரிய இடைஞ்சலா இருக்குது அந்த கண்காணிப்புகள் அப்படின்னு சொல்லி அருண்ஜேட்லி சொல்றாரு, மத்திய அமைச்சர் சொல்றாரு. இது அரசின் பொருளாதாரம் சார்ந்த கொள்கை முடிவெடுக்கும் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன நீதிமன்றங்கள் எங்களை கண்காணிப்பதால் அப்படின்னு சொல்ற அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை திரு ராமலிங்கம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றது உண்மைதான், அது யதார்த்தமும் கூட இருக்கு. என்னன்னா இப்போ உதாரணமா 2G ஸ்பெக்ட்ரம், கோல் அலோகேஷன் இதெல்லாம் எங்களுடைய கண்காணிப்பில் நடக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அது மாதிரி என் கண்காணிப்பில் பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸு ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்குது, கோர்ட்டு மூலமாக தான் எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அந்த நேரத்தில் அதை பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு கூட ஒரு ஸ்டெப்பாக அதிகமாக விலகி போய் அவங்க அதிகார வரம்பு மீறிட்டு போனதாக தான் தோணுது. அது அதிகார வரம்பு மீறினதாது. ஆனால் நிர்வாகம் நடத்துகிறோம் அதை மாதிரி அந்த லட்சணத்தில் தான் நிர்வாகத்துறை இருக்குது. எல்லாத்துலேயும் இப்படி இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிடலைன்னா அந்த நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கீட்டுலையும் அதே மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னா இந்த ஊழல் வெளியே வந்திருக்காது. ரெண்டாவது அது கொள்கை முடிவு எடுக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா அவசரமாக எல்லாரும் ஆனஸ்ட் ஆஃபீஸர் தான் பயப்படுறான். இப்போ யார் பயப்படுறாங்க? நம்ம ஏதாவது ஃபைல் எழுதிட்டு ஏதாவது நம்ம நாளைக்கு மாட்டிட போகிறோன்னு சொல்லிட்டு 5-10 வருஷம் பொறுத்து நம்ம பேர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் முடிவு எடுக்க தயங்குவாங்க. கரெக்டு தான், குழந்தான் எழுதுவாங்க, ஒரு கிளியராக இருக்க முடியாது. அதே மாதிரி நிர்வாகத்துறை பாலிசி டிசிஷன் எடுக்கும்போது சில நேரத்தில் தவறுதலான முடிவுகள் எடுக்கலாம். முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிற முடிவு அன்றைக்கு சரின்னு தோணும், அடுத்த நாள் இன்னும் ஐயோ வேற மாதிரி எடுத்துருக்கலாமேன்னு தோணும். அதுக்காக கிரிமினல் ஆக்ஷனை அட்ராக்ட் பண்ண வந்துடக்கூடாது. இதில் ஒரு அவர் அருண்ஜேட்லி சொல்ல மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ இருக்குது. இந்த சட்டத்துக்கும் சில வியாக்கியானங்கள் டெஃபினிஷன்ஸை கூட கொஞ்சம் மாற்றணும். இந்த பப்ளிக் அவர் சொல்கிற மாதிரி ஏதாவது வித் கிரிமினல் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். எதனாலும் நாளைக்கு பின்னாடி குற்றச்சாட்டாக வந்துடுமோன்னு பயப்படுறாங்க ஆனஸ்ட் ஆஃபீஸர். அது சம்சா ஆஃபீஸர்ஸ் மந்திரியும் கூட இருந்துக்கிட்டு இந்த ஆதாயம் தேடுற ஆஃபீஸருங்க மந்திரி சொல்கிற மாதிரி அவங்களுக்காக வழக்க நோட்டு எழுதி பண்ணிடுறாங்க. இது ஒரு டெலிகேட்டான சூழ்நிலை இருக்கிறது வாஸ்தவம் தான். கோர்ட்டும் நேரடி கண்காணிப்பில் எடுத்துக்க கூடாது, சட்டத்தில் அது கிடையாது. கண்காணிப்பு போலீஸுடைய சூப்பரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் தான் இருக்கணும், கோர்ட்டுக்கு அது கிடையாது. கோர்ட்டும் கொஞ்சம் எக்ஸீட் ஆகிருக்கு, ஆனால் நிர்வாகமும் அப்படி இருக்கு, அதனால தானே அப்படி பண்ணிருக்கு. நிர்வாகம் மோசமாக இருக்கக்கூடிய சூழல்ல வேறு வழியே இல்லாம கோர்ட் அதை கண்காணிப்பு தன்னுடைய கையில் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கறது சரிதானே? அதாவது கோர்ட் கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது சும்மா சிவில் கோர்ட்டோ கிரிமினல் கோர்ட்டோ அல்ல. உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு அரசு கான்ஸ்டிடியூஷன் படி செயல்படலை அப்படின்னு நினைச்சாவே அவங்க எந்தவித நடவடிக்கை எடுக்கலாம். அது கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. நீங்க ஒரு வழக்கு கண்காணிக்கிற அளவுக்கு உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளவு மோசமா வச்சுக்கிட்டு நீங்க கண்காணிக்கிறீங்க, அதனால எங்களால் கொள்கை முடிவே எடுக்க முடியலன்னு சொல்றது தன்னை பற்றிய விமர்சனத்திற்கு அவர் தயாராக இல்லை, இந்த அரசு தயாராக இல்லை. நீங்க உங்களுடைய நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்கு பதிலாக அதிகமான வேலையை ஜுடிஷியரி கொடுத்துட்டு ஜுடிஷியரி மக்களுக்காக இந்த கண்காணிப்பை செய்து இல்லையா, ஜுடிஷியரி தன்னுடைய டியூட்டி செய்து நான் ஹேவ் டு ப்ரொடெக்ட் த பீப்புள். கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ன்றது இதுதான். நீங்க கரப்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பின்னாலேயும் சுப்ரீம் கோர்ட் நாங்கள் பார்க்க மாட்டோம், இது அவங்களே பண்ணுன்னு சொல்ல முடியாது.
அருண்ஜேட்லி சொல்றது தான் தவறு. அருண்ஜேட்லி வந்து அவர் திங்க் பண்ணணும். ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு இதை வந்து அவங்க ஏன் செஞ்சுட்டு இருக்காங்க? கண்காணிப்பு படி நம்ம பண்ணிட்டுமே வருத்தப்படணும். ஒரு அப்போசிஷன்ல இருக்கும்போது ஒரு பேச்சு, அரசுக்கு வரும்போது இன்னொரு பேச்சு. அப்போசிஷன்ல இருக்கும்போது எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. 1988 ஏற்றப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டத்தினுடைய சில ஷரத்துக்களை மறுபரிசீலனை செய்யணும். முறைகேடான வழிகள், பொது நலன், பண ஆதாயம், இந்த மாதிரி சொற்றொடர்களுக்கு புதிய விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான முயற்சி. எக்ஸாக்ட்லி. எப்படின்னா இது விளக்கங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சஃபிஷியண்டா கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை உயர்நீதிமன்றங்களும் 1988 இன்னைக்கு வரைக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாகிவிட்டது. கிரிமினல் மிஸ்காண்டக்ட் என்ற ஒரு சொற்றொடருக்கு வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு. சொல்லப்போனா இத்தனை கடுமையான சட்டமாக இருந்தும் கூட நம்மளால அந்த கரப்ஷனை ஒழிக்க முடியல. சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு அக்கறையா இருந்தும் கூட ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அரசு தன்னைத்தானே பரிசீலித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நான் ஏதோ அது வந்து ஒரு கேஷுவல் அப்சர்வேஷன் மாதிரி சொல்றாரு. ஒரு மினிஸ்டர் வந்து பொறுப்பற்று பேசுறாருன்னு தான் நினைக்கிறேன் ஒழிய அருண்ஜேட்லி இஸ் நாட் சீரியஸ் அபவுட் இட். கொள்கை முடிவுக்கும் ஜுடிஷியரி ஃபங்க்ஷனிங்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சட்டத்தை நீங்கள் திருத்துங்கள், யார் வேண்டாம் என்று சொல்வது. சட்டத்தை திருத்துவதற்கு நீங்க வந்து ஜுடிஷியருடைய பர்மிஷன் தேவையில்லை. கொள்கை முடிவு எடுக்கிறது அரசுடைய பொறுப்பு தானே. ஆமா, அதுல வந்து நீதிமன்றம் தலையிடுறது தேவையில்லாதது. கொள்கை முடிவு அரசமைப்பு சட்டத்தின் படி இருந்தால் பரவாயில்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி எந்த கொள்கை முடிவு இருந்தாலும் நிச்சயமா உச்சநீதிமன்றம் தலையிடலாம். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இன்னைக்கு கூடங்குளம் அணு உலை வந்து உச்சநீதிமன்றம் வந்து 17 கைட்லைன்ஸ் கொடுத்துச்சு. எதனால கொடுத்தாங்க? மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 15 கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கைட்லைன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யல. கூடங்குளம் அணு உலை தொடங்கி ஆகிவிட்டது. இப்படி உச்சநீதிமன்றத்தின் டைரக்ஷன்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாம செஞ்சுட்டே இருக்கிறதுனால நாங்க கண்டிப்பா கண்காணித்தான் செய்யணும். நீங்க எதையுமே செய்யாம உலை தொடங்கி நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்ப கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அது அவங்களால முடியல. இப்ப சோமோட்டோ அவங்க எடுக்க முடியல. சோ சொல்லதான் முடியும் கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யன்ட்டு. திரும்ப திரும்ப சொல்லியும் கூட அவர்கள் அணு உலையை தொடங்கி விட்டார்கள். இன்று வரை உச்சநீதிமன்றத்தின் கட்டளைகள் அவர்கள் வந்து தொடவே இல்லை. 5 கட்டளைகள் அப்படியே இருக்கு. இதுதான் நிலைமை. அரசு வந்து உச்சநீதிமன்றத்தின் கட்டளைகளை ஏற்று செயல்படுறதுதான் ஜனநாயகம். நீங்க உச்சநீதிமன்றமே இப்படி பண்ணக்கூடாது, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்றது என்ன நியாயம்? அதெல்லாம் they cannot say like that. அருண்ஜேட்லி சொல்றது சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய நேரம் இது. கவர்மெண்ட்டும் பண்ணணும், அதே நேரத்தில் எல்லாருக்கும், அதாவது நீதித்துறையும் பண்ணிக்கிடணும். நீதித்துறை போலீஸ் வேலையை நீதித்துறை எடுத்துக்கூடாது. ட்ரையலை நடத்திட்டு என்ன நீதின்னு சொல்றதுதான். அந்த கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ங்கற சொல்லுக்கு பின்னால தான் அந்த நடவடிக்கை இருக்கு. கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அது ஒரு கான்ஸ்டிடியூஷன். அங்க அந்த பிரசிடென்ட் தான் கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அது அரசமைப்பு சட்டம் பிரகாரம் தான் அதுல சொல்லப்படுற வேலையை தான் கோர்ட்டு செய்யணும். சிலது அரசமைப்பு சட்டத்தில் சொல்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அது இன்னொன்று, அது 142 டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்றதுனால சில எக்ஸ்ட்ரீம் நேரத்தில் வேற யாருமே இல்லை, அது ஆபத்தானவன் வேற யாருமே உதவி பண்ண முடியாது, அந்த நிவாரணம் கொடுக்க முடியாதுன்னா கோர்ட்டை தான் கொடுக்கணும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி பண்ணும்போதும் அந்த அவ்வளோ அதிகாரம் இருக்கு. இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் உலகத்தில் எந்த கோர்ட்டுக்குமே கிடையாது. ஆனால் அது பொறுப்போடு செயல்படும் தான் நான் சொல்றேன். அதுக்கும் வரம்பு இருக்குது. அந்த டிவைடிங் லைன் அதுலேயும் ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு. அந்த லக்ஷ்மண் ரேகாவோட நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுடைய வரம்பில் நம்ம போயிடக்கூடாது. அது மாதிரி போனால் சுமூகமாக போகும். தேர் வில் பி ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். அதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் வராத பார்த்துக்கிடணும். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, நீதித்துறைக்கு இருக்குது, இவங்களுக்கும் இருக்கு, லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்கு. ஜெயலலிதா உள்ளிட்டவர்களுடைய சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பை கொடுத்திருக்குது. அதே சமயம் ஏற்கனவே மறு விசாரணையும் தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நிலை இருக்கு. இந்த நிலை முரண்பட்ட நிலை அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க ஏற்கனவே நம்ம பேசும்போதும் சொன்னோம், இது சாதாரணமா பார்க்கும்போது அவருடைய நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து கணக்கில் எடுத்துக்காமலே ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முரண்பட்ட நிலையா? இல்லை, முரண்பட்ட நிலை இல்லை. தவறு நடந்து போச்சு, தவறுதான் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு. ஆனால் அந்த தவறை எப்படி நிவர்த்தி பண்றதுன்றதுக்கும் வழி சொல்லி இருக்குது. பவானி சிங்கனுடைய நியமனம் செல்லாது அப்படின்னு அவருக்கும் தெரியும். முதல்லயே யாரு பவானி சிங்குக்கு தெரியும். கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு முதல்ல அப்பீல் ஆரம்பிக்கும் போதே தெரியும் இதை. ஏன்னா அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் அப்பியரிங் சொல்லிட்டு முத கேட்குறாங்க கர்நாடக ஹைகோர்ட்டில்.
இது அவர் அப்பாயின் பண்ணது கர்நாடகா மாநிலம் கிடையாது, நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு பேனிக் பட்டன் அழுத்தி பண்ணுறாங்க. ஒரு முறைகேடு நடந்து போச்சு. அதுக்கு பிறகு வரும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது 2 பெஞ்சு அவரோட சுத்தமாக செல்லவே செல்லாது. அப்பீல முதல்ல இருந்து கேட்கப்படணும். டினோவா அப்பீல் ப்ராசஸ், அந்த மேல்முறையீட்டு விசாரணை முதல்ல இருந்து அவரை நீக்கிட்டு வேற ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரால் இந்த மேல்முறையீட்டு விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு நீதிபதியும், இன்னொரு நீதிபதி அவர் நியமனம் செல்லாது தான், கரெக்டு தான், அவர் நியமிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை கிடையாது. ஆனால் மற்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, ஹைகோர்ட் ப்ராசிக்யூட்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நடந்தது செல்லுபடி ஆகலாம், பரவாயில்ல செல்லும், முதல்ல அதிகாரம் கிடையாது ஆனால் செல்லும்ன்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க பானுமதி அம்மா. இப்போ இந்த பெஞ்சை வந்து ரொம்ப தெளிவான சரியான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. ரொம்ப சரியான அவருடைய நியமனம் செல்லாது, அவரை நியமிக்கிற அதிகாரம் கர்நாடகாவுக்கு தான் உண்டு, தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அப்போ இதுவரையில் அவர் வாதம் பண்ணது, அவருடைய வாதத்தை கணக்கில் எடுத்துக்காதீங்க, கேட்டதெல்லாம் ஓகே. அவருக்கு அப்பீராக அவருடைய வாதம் என்னவா இருக்கும்? அவருடைய எழுத்துப்பூர்வமான வாதத்தை கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதத்தை வச்சிருப்பாரு? கீழமை நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை அப்படியே நடைமுறைப்படுத்துங்கிறது தானே அவருடைய வாதமாக இருக்க முடியும். அதை கருத்தில் கொள்ளாதீர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. இல்லாத அவருக்கு சம்பளம் கர்நாடக அரசு கொடுக்கல, தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சம்பளம் தான் அவர் கொடுக்குது. ஸோ அவர் கொடுத்த வாங்கின சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்திருப்பாரு. கவர்மெண்ட் அவர் ரீஎம்பிரஸ் பண்றாங்க, கர்நாடகா சம்பளம் கொடுக்கணும், அதை ரீஎம்பிரஸ் பண்ணணும். அவருடைய அவர் எப்படி நடந்துகிட்டாரு அந்த நீதிமன்றத்திலிருந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு அரசு வழக்கறிஞராக அதாவது ப்ராசிக்யூட்டராக நடந்துக்கிடல, அவருடைய கான்டாக்ட் ரொம்ப மோசமாக இருந்தது, ஃபைலை சரியாக படிச்சுட்டு போகல, அவர் சரியாக நடத்தலை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அது உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். இப்போ அதனால அவர் ஒன்றும் வாதாடலை, அவர் வாதத்தை கணக்கில் எடுத்துக்கணும். ஏதாவது வாதாடினா தானே கணக்கில் எடுத்துக்கணும். அவர் தான் சம்பளம் அங்கே வாங்குற சம்பளத்துக்கு இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துடுது. அவர் வாங்கின கூலிக்கு நல்ல வேலை செய்துட்டாரு. அது ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இதில் இந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப சரியான தீர்ப்பு. என்னன்னா, இவரை அன்பழகன் அவங்க டிஃபேக்டோ கம்ப்ளைண்டா ரெகக்னைஸ் பண்றாங்க. ஒரு முத மனு போட்டுக்கிட்டு போறாரு, இந்த வழக்கை தமிழ்நாட்டில இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கீழ்கோர்ட்டில் அவர் கிடையாது, ஐ மீன் போலீஸுக்கிட்ட. ஆனால் அவரை டிஃபேக்டோ கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணிட்டு அவருக்கு ப்ராசிக்யூஷனுக்கு உதவி செய்வதற்கும் எழுத்துப்பூர்வமான வாதத்தை வைக்கிறதுக்கும் அவருக்கு அந்த ரைட்டு கொடுக்குது சுப்ரீம் கோர்ட். ஸோ ஜஸ்டிஸ் இஸ் டன். அதாவது நீதியை செய்யறாங்க, அது எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யறாங்க. இது ஒரு நல்ல தீர்ப்பு. இன்னொன்னு, அது வந்து நீதிமன்றத்தினுடைய எக்ஸஸ்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதான் 142 போயிடும். அது நீதியை செய்யணும், அது எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யணும், மறைமுகமா செய்யக்கூடியது இல்லை. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனாலிட்டி, சீக்கிரம் முடிவுக்கு வரணும். என்னன்னா, கர்நாடக அரசே எழுத்துப்பூர்வமான அவங்க பதில் சப்மிஷன் கொடுக்கலாம், இவரு கொடுக்கலாம். ரெண்டாவது, இது ஏதோ தடம் போன ஒண்ணு, இது இந்த வழக்கே ஒரு மாதிரியான வழக்குன்றதுக்காக அவங்களுடைய தீர்ப்புல கர்நாடக நீதிமன்றத்துக்கு ஒரு அறிவுரையும் சொல்லிட்டு நீங்க இப்படி பாருங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த உச்ச நீதிமன்றம் இது மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அறிவுரை கூறுவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. முதல்ல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவருக்கு தெரியும் எப்படி வந்து நல்ல நீதிபதியாக இருக்க வேண்டும். அதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷனுக்கு சொல்ற மாதிரி அறிவுரைகள் ஒரு 4 பேராகிராஃபு. ரெண்டாவது வந்து நீங்க இதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது, இத்தனை பக்கம் தான் கொடுக்கணும், இத்தனை பக்கத்துக்கு மேல அந்த ரிட்டன் சப்மிஷன் போகக்கூடாது, இப்படிலாம் எழுதியிருக்காங்க. இது மாதிரி தீர்ப்பு இந்த உச்சநீதிமன்ற வரலாற்றிலேயே இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க தவறானது என்பது என்னுடைய கருத்து. அது காரணம் சொல்றேன். முதல்ல வந்து ப்ராசிக்யூஷன் இருந்தாதான் அசிஸ்டிங் த ப்ராசிக்யூஷன் கான்செப்டே வரும். ப்ராசிக்யூட்டர் இல்லாத சமயத்தில் அசிஸ்டிங் த ப்ராசிக்யூஷன் எங்க வரும்? இப்ப ப்ராசிக்யூட்டர் இல்லாத ஒரு வழக்கு, வாதங்களே அற்ற ஒரு வழக்கு, வாதங்கள் அக்யூஸ்ட் மட்டும் கொடுத்த வாதங்கள் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கு, இந்த வாதங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். இது ஒண்ணு. கருத்தில் கொள்ளாத வாதங்களை வைத்துக்கொண்டு இவர் தீர்ப்பு எழுத வேண்டும். இன்னொன்று, நீங்கள் வாதங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அன்பழகன் அவர்கள் லோவர் கோர்ட்ல தாக்கல் பண்ண ரிட்டன் சப்மிஷனையும் கன்சிடர் பண்ணணும், இங்க வச்சு ரிட்டன் சப்மிஷன் கன்சிடர் பண்ணணும். கர்நாடகா இன்னைக்கு ஃபைல் பண்ற போன்ற ரிட்டன் சப்மிஷன் கன்சிடர் பண்ணி யாராவது எழுதுவாங்களா? ஒரு அப்பீல் வந்து விசாரணையில்
நான் எதுக்கு வந்து லோவர் கோர்ட்ல இருக்கிற ரிட்டன் சப்மிஷனா கன்சிடர் பண்ணணும்? அது கூட அவர் என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட், இட் ஷுட் பி மேனிஃபெஸ்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ன்றாங்க. நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரியணும். அப்போ நீங்க வந்து ஒரு ஜட்ஜுக்கு வந்து தேவையற்ற பிரஷர் நீங்க கொடுக்குறீங்க. அவர் வந்து கேட்டிருக்காருன்றது நீங்க மதிக்காம தேவையற்ற பிரஷர் கொடுக்குறீங்க. ஜஸ்டிஸ் பானுமதி ரொம்ப கிளியரா வந்து அந்த ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஜஸ்டிஸ் பானுமதி ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ன்றது வேற, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபார் த ஹைகோர்ட்ன்றது வேற. ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டா இஸ் இன்சார்ஜ் ஆஃப் அ கேஸ். அது அப்பீல் இருந்தாலும் சரி, என்கொயரியில் இருந்தாலும் சரி, ட்ரையல் இருந்தாலும் சரி, இஸ் இன்சார்ஜ் ஆஃப் அ கேஸ். அவர் வந்து எந்த இடத்துக்கும் அப்பீர் ஆகிறதுக்கு ஃப்ரெஷ் அத்தாரிட்டி தேவையில்லை. அது செக்ஷன் 301 சொல்லுதுன்றது அவங்களுடைய வியூ. அவங்களும் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் எழுதினாங்க. நான் முதல்ல பேசும்பொழுது சம்வேர் ஜஸ்டிஸ் பானுமதி ஜட்ஜ்மெண்ட் இஸ் ரைட், மதன் லோக்கர் இஸ் ராங்னு சொன்னேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை கிளியர் பண்ணிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்டர் பவானி சிங்ஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் இல்லீகல். அது டிஃபிகல்ட்டியே இல்லை. ஒன்ஸ் யூ ஹோல்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் லீகல், வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி இன் ஹோல்டிங் அ ஃப்ரெஷ் ட்ரையல்? ஆர்குமெண்ட்ஸ் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, 5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்க போற ரிட்டன் சப்மிஷன்ஸ்க்கு அக்யூஸ்ட் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? ஆர்குமெண்ட்ஸ் இல்லாத ஒரு அப்பீல் வந்து முடிக்க போகுதுன்னா இந்த அப்பீல் தான் முதல்ல இருக்கும். இல்ல அது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல இருந்து இந்த இதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுடைய மறுவாதத்தை வாய்ப்பு கொடுக்காம ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நோ ஃபேர் ட்ரையல். ஃபேர் ட்ரையல்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அக்யூஸ் தன்னுடைய கேஸ் வைப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்புறம் வைக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் பதில் சொல்லணும் இல்லையா, என்னன்னு தெரியாது. அது ஒரு நாள் யாராவது கொடுப்பாங்களா? கர்நாடக அரசு நேற்று ஈவினிங் ஜட்ஜ்மெண்ட், இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க 50 பக்கத்துக்குள் கொடுக்குறீங்க. இது எனக்கு புரியல. சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்து டைரக்ட் பண்ணலாம், இதுக்குள்ளதான் நீங்க ரிட்டன் சப்மிஷன் வைக்கணும். நீங்க டியூரிங் தி கோர்ட்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்க 5 மணி நேரம் முடிச்சிருங்க, ரிட்டன் சப்மிஷன் எவ்வளவு வேணா கொடுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது இட் இஸ் நாட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு ஜுடிஷியரிக்கே வந்து தவறான முன்னுதாரணத்தை இந்த தீர்ப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. இது ஒரு ரொம்ப நல்ல தீர்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சுன்னா அந்த குழப்பத்தை சரி பண்ணுறது எப்படின்றத அந்த அதிகாரம் வரம்புக்குள்ளவங்க தான், அதிகாரத்தில் உள்ளவங்க தான் சொல்ல முடியும், அனுபவம் உள்ளவங்க தான் சொல்ல முடியும். இதை சொல்கிற அதிகாரமும் அனுபவம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் உண்டு. அதாவது டினோவா ட்ரையலில் இல்லீகலாக ஏதாவது நடந்து போச்சுன்னா, இல்லீகாலிட்டி என்ன இட் விஷியேட் த திங் அப்படின்னா மறுபடியும் ரீட்ரையல் பண்ணுவாங்க. தேர் ஆர் சர்டன் திங்ஸ் கால்டு irregularities. செய்யக்கூடாது. irregular கேன் பி cured. அதுக்காக வந்துட்டு மறுபடியும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட் இல்லீகல், ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் இல்லீகல் அப்படின்னா அவர் வாதம் பண்ணது இர்ரெகுலர். இங்கே இருக்கு கொஞ்சம் தெர் இஸ் தப்புக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. தெரிஞ்சே பண்றது தப்பு, அறியாமல் பண்றது தவறு. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இதை கியூர் பண்ணி, இது ஒன்றும் விஷயம் மறுபடியும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அப்பீலில் ரெக்கார்டை வச்சு தான் சாட்சிகளை மறுபடியும் விசாரிக்க போகிறது கிடையாது. எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. ரெக்கார்டை படிச்சுட்டு தான், அந்த ரெக்கார்டை படிச்சுட்டு வாதங்களை பிரதிவாதங்களை கேட்டு தான் முடிவு பண்ண வேண்டியது. இப்போ ட்ரையல் நடக்கல, அது வழக்கு விசாரணை நடக்கல. இருக்கிற வழக்கு விசாரணை நடக்கலன்னு சொல்றீங்க, மறு விசாரணை தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா நீங்க கர்நாடக அரசு தரப்புல இருந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் அதையும் வாங்கி அதை பரிசீலனை செய்து அதன் பிறகு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட அது மறு விசாரணை தான். எல்லா ப்ரொசீஜரையும் முடிஞ்சு போச்சு. அவர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்ட்னு சொல்லி வச்ச நாள்ல உண்டான அந்த விசாரணையோட ஒரு விசாரணைக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னா அது மறு விசாரணை இல்லை. மறு விசாரணை இல்ல, மறு விசாரணை மறுபடியும் எல்லாரையும் பேச விட்டு கேட்க சார். இட் இஸ் ரிட்டன் சப்மிஷன். அவங்க என்ன சொன்னாங்க, எழுத்து மூலமா கொடுங்க, எழுதுந்து இருக்கிறதா மறுபடியும் அதை ஒரு இடம் பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு சேனான என்னுடைய பிரதர் கூட மாறுபடுறேன். இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு தீர்ப்பா நான் நினைக்கிறேன். டினோவா அப்பீல் இல்ல, சரி இர்ரெகுலர் சொல்லிட்டாங்க, நீ பண்ணது தப்பு, 2 பேர் ஜட்ஜுக்கிட்டையும் நீ இந்த வாதம் சரி இந்த வாதம் சரி நீங்க பண்ணது சரியில்லை. ஆனா ஒரு ஃபைனாலிட்டி முடிவுக்கு வரணும். இவ்வளவு திரிசங்கு சொர்க்கமா இந்த வழக்கு என்னாச்சுன்னு இதே பார்த்து வேலை கிடையாது. there is something. இது ஒரு முடிவுக்கு வரணுங்கிற கருத்துல யாருக்கும் இது சரியான மாறுபாடு இருக்காது. ஆனா அது வந்து முறையாக முடிவுக்கு வரணும், முறையான முடிவு தான். இதுல எனக்கு இதோ தோணல, இது ரொம்ப சரியா தான் என்ன ஐ ஃபீல். இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நல்ல தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். நீங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பரிசீலிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து மறு விசாரணையின் ஒரு பகுதியாக கருதினால் அது தப்பா? நிச்சயமாக மறு விசாரணை. வாதங்கள் வேண்டியதில்லை, ரிட்டன் சப்மிஷன்ஸ் போதுன்னு சொல்றது எப்படி நியாயமாகும்? வாதங்களே தேவையில்லை.
வாதங்கள் இல்லைன்னா ரிட்டன் சப்மிஷன் எப்படி வரும்? இப்போ என்ன ஆகுதுன்னா அக்யூஸ்டுடைய வாதங்கள் இருக்கு, ஆனா ப்ராசிக்யூஷன்ல வாதங்களே இல்லை. ஏன் வந்து கோர்ட் நடத்துறீங்க? அவசியம் இல்லையே. நீங்க வந்து 2 பேரையும் வீட்டுல இருந்து எழுதி கொடுக்க சொல்லுங்களேன். எழுதி கொடுத்து ஜட்ஜஸ் சேம்பர்ல உட்காந்து படிக்கட்டுமே, படிச்சு நீங்க ஜட்மெண்ட் கொடுக்கலாமே. இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு நாள் இது. நீங்க வந்து வாதங்களே தேவையில்லை, தேர் ஷுட் பி டயலாக். நான் வந்து பேசும்போது ஜட்ஜி புரிஞ்சுக்குவாரு இல்லையா? நான் கொண்டு போய் கொடுத்து படிக்க முடியாதுங்க. இது வந்து 1000 பக்கம் ஜட்மெண்ட். நீங்க எல்லாத்தையும் படிச்சு ஒவ்வொன்றா அவர் கேட்கணும். இப்போ அக்யூஸ் சைடு மட்டும் அவர்கிட்ட இருக்கு, நினைச்சு பாருங்க. ப்ராசிக்யூஷன் சைடு ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த 50 பக்க ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவர் எப்படி எழுத முடியும்? ஏன்னா நீங்க எதையுமே நீங்க பவானி சிங் நிலப்படி வரக்கூடாது உங்களுக்கு. அவர் இது வரைக்கும் ஆர்கியூ பண்ணது எதுவுமே நீங்க கண்டுக்க கூடாது. அப்படிதான் எழுதியிருக்காங்க. நீங்க ஜட்மெண்ட் கடைசியில பவானி சிங்ஸ் ஆர்குமெண்ட் should be ignored totally. You should consider இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் என்ன நீங்களா lower court submission accused should be punished அப்படினா பவானி சிங் அவருடைய ஸ்டேட்மென்ட்ல கண்டிப்பா சொல்லிருப்பாரு. It should be ignored. Yes, it should be ignored. No, everything should be ignored. Everything should be ignored. அது மட்டும் இல்ல, lower court submissions வந்து மிஸ்டர் அன்பழகன் சார்பில் ஃபைல் பண்ணது நீங்க கன்சிடர் பண்ணனே எடுத்துறாரு. lower courtக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நீங்க வந்து ரிட்டர்ன் சப்மிஷன்ஸ் to be filed or already filed வந்து you should consider ன்னு சொல்லலாம். அதுவே தப்பு. ஆர்குமெண்ட்ஸ் இல்லாத ஒரு ரிட்டன் சப்மிஷன் எங்கேயுமே இருக்க முடியாது. ரிட்டன் சப்மிஷன் ஒன்லி டு ஹெல்ப் த ஜட்ஜ். இது வந்து எப்படின்னா வாதங்களை கேட்காமல் ஒரு தீர்ப்பை எழுதலாம் என்பதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த முதல் தீர்ப்பு இது. இதுவரைக்கும் இது மாதிரி கிடையவே கிடையாது. இது ஒரு மோசமான பிரசிடென்ட். கூட பிரதர் கூட நான் வேறுபடுறேன். அதாவது நாங்க எழுதும் போதே ஒரு இதுல நான் ஏற்கனவே தாக்கல் பண்ண மனு, ஏற்கனவே தாக்கல் பண்ண ஒரு பதில் மனு எல்லாம் இதை பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ப்ளீடிங் எடுத்துக்கணும்னு சொல்றது உண்டு. அவர் மறந்துட்டாரு. அதாவது ப்ராசிக்யூஷன் அப்பாயின்மெண்ட் தப்பு, தட் ஆர்டர் ஆஃப் தி தமிழ்நாடுனுடைய ஆர்டர் இல்லீகல்னு சொல்லிட்டு பிறகு அதை கியூர் பண்ணணும், சரி பண்ண வேண்டிய ஒரு வைத்தியனுடைய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அதை எப்படி சரி பண்ண முடியும்? அசிஸ்டிங் த ப்ராசிக்யூஷன். அன்பழகன் வந்துட்டு ப்ராசிக்யூஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்காரு. அவருக்கு ப்ராசிக்யூட்டர் இருந்தாரு, பண்ணிட்டாரு. ஆனா சட்டப்படி அவருடைய வாதத்தை நீங்க ரெக்கார்ட்ல எடுத்துக்கொண்டு இக்னோர் பண்ணணும். அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தப்பை நீங்க ஒத்துக்கிட்டது ஆயிடும். இதை விட ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்டா இருக்க முடியாதுன்னு என் கருத்து. அதாவது ஓகே, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அது அந்த வேலையை அவர் செய்யாத வேலையை அவர் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியும், அவர் கூலி எங்க வாங்கினார்னு தெரியும். அது வேற ஒரு காரணம். அசிஸ்டிங் த ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் பேசுறார். அவரு டைரக்டா ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடையாது. அவர் ஓப்பன் கோர்ட் அவருடைய வக்கீல் வாதம் பண்ண முடியாது. ஆனா அவரு எழுத்து மூலமாக ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலாம். ஓகே, அந்த ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் ஏற்கனவே தயாரா இருக்குது. அவர் பவானி சிங் சொன்னதால் அதை சரி பண்றதுக்கு தான் இவனுடைய ஜெயலலிதா வாதத்துக்கு ஏன் ஜெயலலிதா தண்டிக்கப்படணும் அப்படின்ற வாதம் தான் அன்பழகனுடைய வாதம். இரண்டாவது, உப்புக்கு சப்பானியா பேருக்கு கர்நாடக அரசு ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணணும். அதை பண்ண இப்போ அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அந்த குறைபாடை நிவர்த்தி பண்றாங்க. நீ 50 பேஜில் ஒரு நாளில் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிறகு சரியாயிட்ட பிறகு, அதாவது சரி செய்யப்பட்டு இருக்கிற ரெக்கார்டை வச்சுக்கிட்டு தீர்ப்பழங்குன்னு. இன்னொரு பிரதர் சொன்னாரு, நீதிபதிக்கு ஹைகோர்ட் நீதிபதிக்கு இப்படி உத்தரவு. இது கீழமை கோர்ட்டு நீதிபதிகளுக்கு அட்வைஸ் எப்படி ஒரு வழக்கை பார்க்கணும், என்ன வியாகானம் எப்படி பண்றன்றத சொல்ற ஆலோசனை சொல்றதும் அறிவு ஜட்ஜ்மெண்ட்லயும் நிறைய இருக்குது. அது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த பெஞ்சு சொன்னது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. இது ஒரு சென்சேஷனான வழக்கு. பணம் படைச்சவங்களும் அதிகார வரம்பில் இருக்கிறவங்களும் எத்தனை வேணாலும் கேஸ் எத்தனை வருஷம் வேணாலும் இழுத்துக்கிட்டு போகலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஃபேஸ்லெஸ் வாய்ஸ்லெஸ் ராமனும் சுப்பனும் குப்பனுக்கும் இது மாதிரி நடக்காது. இது ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு அதிகாரம் வரம்பு முடிஞ்ச ஒரு தொழிலதிபர்களுக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ தான் நடக்கும். அப்படி இருந்தால் சட்டம் ஒரு மாக்கரி ஆகிடக்கூடாது. கோர்ட் வந்துட்டு ஒரு கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸை மாக்கரி ஆகிடக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் அந்த அறிவுறுத்தல் தான் வந்து கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸை மார்க் பண்ணுதோ அப்படின்னு ஒரு இல்ல சரியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முடிவு ஊழல் வந்து இந்த சமூகத்தை எப்படி பாதிக்குதுங்கிறத கணக்குல எடுத்துட்டு நீங்க வந்து தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட இல்ல டிஸ்பேஷனேட்டா ஜாக்கிரதையா பாருங்க இந்த வழக்கு. ஏன்னா ப்ராசிக்யூஷன் சரியில்லை, கீழ்கோர்ட்ல விசாரணை தமிழ்நாட்டில் சரியா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டத்துக்கே விரோதமான ஒரு ட்ரையல், அது கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸுக்கு மாறானது விரோதமானது அப்படின்னால்தான் வேறொரு மாநிலத்துக்கு மாத்துறாங்க. வேறொரு மாநிலத்திலையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்மெண்ட் தப்புன்னு வருது.
இங்க விசாரிச்சதுல 180 சாட்சிகள் பல்ட்டி அடிச்சிட்டாங்க, பிற சாட்சியா மாறிடுறாங்க. இத மாதிரி ஒரு நீதிக்கே சவால் விடுற மாதிரி, நீதிக்கே சவால் விடுற மாதிரி, நீதிமன்றத்துக்கு சவால் விடுற மாதிரி, நீதித்துறைக்கு சவால் விடுற மாதிரி பல நிகழ்வுகள் கடந்த காலத்துல நடந்திருக்குங்கிறதுக்காகவே அதற்கு பிறகு வரக்கூடிய மேல்முறையீடுகள்ல ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீதி மறுக்கப்படலாமா அல்லது நீதி மறுக்கப்படல, நீதி ஜஸ்டிஸ் இதுதான். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இதை விட ஃபேர் ட்ரையலே பண்ண முடியாது. ரொம்ப நல்ல தீர்ப்பு இது. நீங்க அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லாத ஒரு வழக்கு எங்கேயாவது நம்ம அங்கீகரிக்கலாமா? முதல்ல எந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தாரு? இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்னைக்கு வந்து ரிட்டன் சப்மிஷன் கொடுக்கறது யார் கொடுக்க போறாங்க? ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கும். they have to appoint a public prosecutor. through public prosecutor தான் நீங்க கொடுத்தாகணும். எந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க அப்பாயின்ட் பண்ண போறீங்க? அதுக்கு ஒரு நாள் போதுமா? சோ அப்படி நீங்க அப்பாயின்ட் பண்ணீங்களா, ஏன் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு நாள் அனுமதிக்க கூடாது? ஏன் அக்யூஸ்டுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க கூடாது? இது வந்து நீதிக்கு புறம்பானது. நீங்க கொடுத்திருக்கிற டைரக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ரொம்ப புதுமையான வந்து கட்டளைகள். இந்த புதுமையான கட்டளைகள் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க கூடாது. இது எல்லா இடத்துலயும் இது போதுன்னு வச்சுங்களேன். எல்லா கோர்ட்டுக்கும், நம்ம ஹைகோர்ட்டுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லை, அக்யூஸ்டும் மட்டும் ரிட்டன் சப்மிஷன் கொடுக்கலாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லாமே ரிட்டன் சப்மிஷன் கவர்மெண்ட் கொடுக்கலாம். என்ன ஆகும் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்? அதனால இந்த தீர்ப்பு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்கிறது. இந்த தீர்ப்பை உடனேயே அவர்கள் மறுபரிசீலனை செய்ய கடமைப்பட்டவர்கள் தான் என்னுடைய கருத்து. தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ரெண்டு பேரும் மாறுபடும். என்னுடைய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப நல்ல தீர்ப்பு அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.